நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இதுதான் நான் உங்களுக்காக இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிற வீடு. இது கொஞ்சம் பழைய வீடா இருக்கு. கட்டிலு, மேஜை, நாற்காலி எல்லாம் இருக்கிற மாதிரி வீடு வேணும்னு தானே கேட்டீங்க. நான் அர்ஜென்ட்டா தேடினப்போ கிடைச்ச வீடு இதுதான். இப்போதைக்கு இது போதும். இந்த இடம் ஆள் நடமாட்டம் இல்லாம இருக்கு, நமக்கு நல்லதுதான். மணி என்ன எங்க இங்க தானே இருக்கேன்னு சொன்னாரு. உள்ள இருப்பாருமா. கொஞ்ச நாளா அவருக்கு காதும் கேட்க மாட்டேங்குதா. கார் வந்த சத்தம் அவருக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். என்ன பைரவன் கார்ல இருந்து இறங்கல? அட, நீங்க வந்துட்டீங்களா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என்ன? நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் அப்படியே தூங்கிட்டேம்மா. பெல் அடிச்ச சவுண்டு கேட்டு தான் எந்திரிச்சு வந்தேன். வாங்க. யார் இவன்? இவன் தான் பைரவன், நாகப்பாவோட சொந்தம். நான் முதல்ல வீடை சுத்தி பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் மத்ததை பேசிக்கலாம். வாங்க. ரூம் எல்லாம் சின்னதா தான் இருக்கு, ரொம்ப பழசா தான் இருக்கு. பழைய வீடுனாலே எல்லாமே பழசா தானே இருக்கும். இப்ப சொல்லுங்க வக்கீலே, கவுண்டரோட பேத்திய பத்தி சொல்லுங்க. அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் அவளுக்கு நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் ஜெயில இருந்து வந்தேன். புது விஷயம்னு சொல்லணும்னா அவ பாட்டியை கூட்டிட்டு வந்து அங்க தங்க வச்சிருக்கா. அந்த ஈஸ்வரியவா? ஆமா, அந்த ஈஸ்வரி அம்மாவே தான். அவ பாட்டி சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு முடிவு பண்ணிருக்கா போல இருக்கு. அது இந்த பாப்பா அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. வக்கீலே, உங்களோட அறிவு கெட்ட மூளையால மட்டும்தான் இந்த எல்லா பிரச்சனையும் வந்தது. அம்மனுக்கு தெரியாமலேயே எல்லா சொத்தையும் அவளோட பேருக்கு எழுதி கொடுத்துருக்கோம். எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்ப சுலபமா எல்லா சொத்தும் அவகிட்ட போயிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க தான் அதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும் வக்கீல். மணியண்ணா, அப்படிலாம் சொல்லாதீங்க. முத்துமணியா வேஷம் போட்டு வந்தது உண்மையான கிருஷ்ணா தான்னு யாருக்கு தெரியும்? உங்க யாருக்காவது தெரியுமா என்ன? ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அவளை வீட்டுக்கு வேலைக்கு சேர்த்திருப்பீங்களா என்ன? அவ தலையை அறுத்திருப்பீங்களா? அப்புறம் என் அறிவு கெட்ட மூளையால நடந்த விஷயம் நிறைய யோசிச்சு எதுவுமே நடக்காம போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுத்ததே நான் தான். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லிடாதீங்க. அனுசரணையா நம்ம சொல்றதெல்லாம் கேட்குற ஏதாவது ஒரு பொண்ணு வேணும்னு தான் நான் சொன்னேன். முத்துமணியை கூட்டிட்டு வந்ததும் கையெழுத்து போட வச்சதும் பாப்பம்மா தான். கையெழுத்துக்கு முன்னாடியும் கையெழுத்துக்கு அப்புறமும் அந்த பொண்ணை நான் சந்தேகப்பட்டேன். எந்த பிரச்சனையுமே வராதுன்னு தான் பாப்பம்மா சொன்னாங்க.
டாக்குமெண்ட்டை நான் அவங்க கையில கொடுக்கும்போது ஜாக்கிரதையா இருன்னு சொல்லி தான் கொடுத்தேன். நான் ஒன்றும் பொய் சொல்ல, அவங்க கிட்டே கேளுங்க. நான் செய்யற தப்ப கண்டுபிடிக்கதான் உனக்கு நான் ஃபீஸ் கொடுத்து வச்சிருக்கேனா? நீ ரொம்ப புத்திசாலி தான். இதான் உன் மனசுல இருக்கா? இல்ல, மணியண்ணா அந்த மாதிரி சொல்லும்போது இங்க பாருங்க, நஷ்டப்பட்டவனுக்கு தான் அந்த வழி தெரியும். இங்கே இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு நாங்க எல்லாரும் இப்போ அனாதையா நிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது மாதிரி பேசிட்டு இருக்க. குறுக்கு வழியை கண்டுபிடிச்ச நீ தான் அதுக்கான நேர் வழியை கண்டுபிடிக்கணும். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. நீங்க சொல்லுங்க வக்கீல், இதுக்காக நான் என்ன பண்ணணும்? அந்த எல்லா சொத்துக்களும் எனக்கு வேணும். அதுக்கு என்ன பண்றது? அந்த பொண்ணோட பேர்ல தான் இப்ப எல்லா சொத்தும் இருக்கு. அவ கையெழுத்து போடாம நமக்கு எப்படி அது கிடைக்கும்? ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து சுயநினைவோட கையெழுத்து போடுவாளா? மாட்டா. நமக்கு ஒரே வழி குறுக்கு வழிதான். மணி என்ன சொல்ற மாதிரி சொன்னா குறுக்கு புத்தி. எதுவா இருந்தாலும் சொல்லி தொலை. அவ வந்து கையெழுத்து போடலனா கட்டாயப்படுத்தி நாம அவளை கையெழுத்து போட வைக்கணும். கையெழுத்தே தான். அவளை மிரட்டி கையெழுத்து போட வைக்கணும். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிட்டு போய் எப்படி அந்த இடத்துல அவளை மிரட்டி கையெழுத்து வாங்க முடியும் வக்கீல? ஏதாவது நடக்கிற விஷயமா பேசுறீங்களா? துப்பாக்கி எடுத்து நீயே சுட்டுக்காத ஜெகநாதா. நான் இன்னும் முடிக்கலையே. பிளாங்க் ஸ்டாம்ப் பேப்பர்ல அவ கையெழுத்து வாங்கின உடனே நாம அதுல தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடலாம். மீதி எல்லாமே நமக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் அந்த பொண்ணு உயிரோடவே இருக்கக்கூடாது. இந்த சொத்துக்கான வாரிசோ இல்லை வேற யாரோ அதை பற்றி கேட்டு அங்கே வரக்கூடாது. அப்பவே எல்லாத்தையும் முடிச்சிடணும். இதெல்லாம் நடக்குமா வக்கீல்? நடத்தி ஆகணும். இல்லைன்னா கைவிட்டு போனதெல்லாம் எப்படி திரும்ப வரும்? குறுக்கு வழியை தவிர நேர் வழியில வேலை நடக்காதுங்கிறது தான் உண்மை. ஆனா இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் இன்னொன்னு இருக்கு. அன்னைக்கு அந்த கிருஷ்ணா வந்து எடுத்துட்டு போன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அது நம்ம கிட்ட இல்லாம எந்த வேலையும் நடக்காது. அட, அது எப்படி நமக்கு கிடைக்கும்? அதை எடுத்துக்கிட்டு தானே அன்னைக்கு தப்பிச்சு போனா. ஒருவேளை அவ பத்மினி வச்சது மாதிரியே வீட்டுக்குள்ள இருக்கிற பீரோவில் பத்திரமா வச்சிருந்தா? ஒருவேளை பீரோல இருந்துச்சுன்னா அதை நம்மளால எப்படி நான் எடுக்க முடியும்? அதுக்காக தானே நம்ம பைரவனையே வர வச்சது. நம்ம கேள்விக்கான பதில பைரவன் கண்டுபிடிச்சிடுவார். அலமாரியிலிருந்து டாக்குமெண்ட் எடுக்கணுமா, இல்லை அவங்கள மிரட்டி கையெழுத்து போட வைக்கணுமா, இல்லை இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவளை போட்டு தள்ளணுமா? இது எல்லாத்துக்கும் பைரவன் ரெடி. ஆளை என்கிட்ட காட்டிட்டு என்ன பண்ணணும்னு சொன்னா போதும், இந்த பைரவன் என்ன வேணும்னாலும் பண்ணுவான். இந்த போட்டோ எப்படி கிடைச்சது? அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஸ்டாம்ப் பேப்பர்ல ஒட்டுறதுக்காக 3 காப்பி கொடுத்தீங்கல்ல, அதுல 2 தான் தேவைப்பட்டது. இவ தான் என்னோட எதிரி. என்னோட எல்லா சொத்தையும் இவ தான் பறிச்சிட்டா. கவுண்டரோட பேத்தி கிருஷ்ணா. இவளா? என்ன இவ்வளவு தெரியுமா? தெரியுமாவா? என்னோட கூண்டுல இருந்து தப்பிச்சு போன கிளிதான் இவ. அதுவும் ஒரு தடவை இல்ல, 2 தடவை. இவளை எப்படி உனக்கு தெரியும்? இவளை எனக்கு முன்னாடியே தெரியும். இவளோட அப்பா எனக்கு 1.5 லட்ச ரூபா தர வேண்டியது இருந்துச்சு. பணம் இல்லாதனால என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு அவ அப்பா சொன்னான். கல்யாணத்துக்கு எல்லா முடிவும் எடுத்துட்டு
நைட்டோட நைட்டா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டா. ஊரை விட்டே ஓடிட்டா. அப்புறம் நான் அதுக்கப்புறம் அவளை எங்க பார்த்தேன்னா, ரெண்டாவது தடவையா அங்கே இருந்து அவ தப்பிச்சு போயிட்டா. அது சரி, இவ பயங்கரமான ஆளா இருக்காளே. பைரவா உன்னையே ஏமாத்திட்டால. மூணாவது தடவை என்கிட்ட மாட்டிருக்கா. இந்த தடவை விடவே மாட்டேன். இவ எனக்கு தான் வேணும். கொல்றதுக்கு இல்ல, சாப்பிடுறதுக்கு. அந்த அளவுக்கு ஆசை அவன் மேல. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ அவளை என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. ஆனா அவளை விட்டுறவே கூடாது. இவளை நான் பரலோகத்துக்கு தான் அனுப்ப போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பைரவன் நான் யாருன்னு காட்ட போறேன். சண்முகமாமா, உங்க கையில என்ன இருக்கு? எனக்கு காட்டுறதா இருந்தா காட்டுங்க. இவர் யாருன்னு உனக்கு தெரியுமாமா? எந்த ஐடியாவும் வரல? ஆமா, உன்னுடைய தாத்தா தாமா, ராமையா கவுண்டர். என்னம்மா? இந்த போட்டோ உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இங்க இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம்ல சாக்கு பையில கிடந்தது. அந்த பாப்பம்மா இதை தூக்கி போட்டிருப்பா. கொஞ்சம் உள்ள வாங்க.
உள்ள வாங்க, உட்காருங்க. ஜெயராஜ், என்னையா இதெல்லாம்? கடந்த 2 மாசமும் ஒரு ஃபிளாட் கூட சேல்ஸ் ஆகவே இல்லை. எப்படி இந்த கம்பெனி முன்னோக்கி போகும்? சார், குளோபல் பிசினஸ்னால நாம ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கோம். என்ஆர்ஐஸ் தானே நம்மளுடைய மெயின் டார்கெட். ரிசெஷன் வந்ததுனால சம்பளம் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டாங்க. பலர்கிட்டையும் பணம் இல்லாம போச்சு. நிறைய பேரோட பேமெண்ட் ஓவர் டியூல இருக்கு. இந்த மாதிரி காரணத்தெல்லாம் நான் கேட்க விரும்பல. நியாயமும் காரணமும் கேட்கறதுக்காக நான் ஒன்றும் உங்களை ஸ்டாஃபா அப்பாயிண்ட் பண்ணல. வேலை செய்யறதுக்காக தான். ஐ வாண்ட் ரிசல்ட். ரிசெஷன் ஆமா, உங்க எல்லாருக்கும் சம்பளம் சரியான நேரத்தில் கிடைக்குது இல்லையா? ஆனா எனக்கு மட்டும் ரிசெஷன். இப்படியே இதை நடத்திட்டு போலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த மாசம் 6 யூனிட் சேல்ஸ் ஆகலன்னா நான் இந்த கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதான். சார், கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா. இதெல்லாம் நடக்காது ஜெயராஜ். இந்த மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் பார்ப்பேன். ரிசல்ட் இல்லைன்னா இதை க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க போலாம். சார், என்னையா? உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. பொண்ணா? ஆமா சார், பார்க்கறதுக்கு நல்ல கிளைண்ட் மாதிரி தான் தெரியுறாங்க. வர சொல்லுங்க. சரிங்க சார். குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க. ஹாய், ஐ அம் சித்ரா. ஐ எம் ராஜேந்திரன். நைஸ் டு மீட் யூ. மை பிளஷர். உட்காருங்க. தேங்க் யூ. நான் ஒரு என்ஆர்ஐ, ஜெர்மனியில் வேலை பார்க்குறேன். நான் என் ஃபேமிலியோட அங்கே தான் இருக்கேன். நாங்கள் மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்டோட அண்ணன் தம்பிங்க எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. சாரி, நான் என்னை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி போர் அடிச்சிட்டு இருக்கேனா? இல்ல 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 மேடம், நீங்க சொல்லுங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் லூஃப்தான்சாவோட கிரவுண்ட் ஸ்டாஃபாக இருக்கேன். ஹஸ்பண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. முக்கியமாக சொல்லணும்னா ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் தான் நாங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயுர்வேதத்துக்கு ஜெர்மனியில் நல்ல ஸ்கோப் இருக்கு. மற்றவங்கெல்லாம் ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்காங்க. பண விஷயத்தில் எல்லாரும் நல்ல நிலைமையில தான் இருக்கோம். நல்ல நிலைமைன்னு சொல்றதை விட எக்ஸ்ட்ரீம்லி ரிச். நான் இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் எதுக்காக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்க இல்லையா? ஒரு 2-3 வருஷத்துல நாங்க திரும்பவும் இங்கேயே வரப்போறோம். எங்க சொந்த ஊரு கடலூர். ஆனா இப்ப சொல்லிக்கிற மாதிரி சொந்தம்னு யாரும் இல்ல. இங்க வந்து செட்டில் ஆகணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. திரும்ப வரும்போது எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சுருக்கமா சொல்றேன், எங்களுக்கு சில வில்லாஸ் வேணும். சொல்லுங்க மேடம். மொத்தம் நாங்க 8 ஃபேமிலிஸ் இருக்கோம். அப்போ 8 வில்லாஸ் வேணும். ஆனா சில கண்டிஷன்ஸ் இருக்கு எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நான் உன்னை கேட்கட்டுமா? வில்லா ப்ராஜெக்ட் பண்றதுல உங்களுக்கு விருப்பம் இருக்குல்ல? இருக்கு மேடம். ஆக்சுவலி வில்லால தான் நாங்க அதிக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ், ஐ நோ. நான் விசாரிச்சு பார்த்தேன். மேலங்குளம் பில்டர்ஸ் தான் இதுல நம்பர் 1ன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். அப்புறம் இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நான் வேற பில்டர்ஸை போய் பார்ப்பேன். மேடம் வேண்டாம், இந்த ப்ராஜெக்டை நாங்களே பண்றோம். நீங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஏறக்குறைய 1.5 ஏக்கர் இடத்துக்குள்ள மொத்த ப்ராஜெக்ட்ஸும் வேணும். அப்புறம் வீட்டை சுத்தி ஹைலைட்ஸ் வால், சென்டர்ல பெரிய பார்க், அந்த பார்க்கை சுத்தி தான் வில்லாஸ் இருக்கணும். டிசைனும் டீட்டெயில்ஸும் நான் அப்புறமா கொடுக்குறேன். எல்லா மெட்டீரியல்ஸும் ஹை குவாலிட்டியா இருக்கணும். ப்ராஜெக்ட்ஸை 18 monthsல முடிக்கணும். ஒரு வில்லாக்கு 8 கோடி வரைக்கும் நாங்கள் பட்ஜெட் போட்டிருக்கோம். ஃபெசிலிட்டி அதிகமாக இருந்த பொறுத்து அது ஒரு 9 crores ஆனாலும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை.
பட் someone around that. இதுக்கப்புறம் எங்களோட அடுத்த டிமாண்ட் ப்ராஜெக்ட் பைபாஸ் பக்கத்துல தான் இருக்கணும். அடிக்கடி நாங்க ஃபாரினுக்கு போயிட்டு வர்றதுனால ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருந்தா எங்களுக்கு ரொம்ப சுலபம். இங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் சில பிசினஸ் பண்ணலாம்னு மனசுல தோணுது. ஏர்லைன் சம்பந்தப்பட்ட ஒர்க். பாருங்க, இப்ப நம்ம சொன்னதெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும், வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். மேடம், நீங்க என்ன நம்பலாம், சொல்லுங்க. இதுக்கப்புறம் எங்களோட மூணாவது டிமாண்ட் பைபாஸ்ல சொந்தமா 1.5 ஏக்கருக்கு மேல இடத்த கைவசம் வச்சிருக்கிற பில்டர்ஸ்க்கு மட்டும்தான் நாங்க இந்த வில்லா ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க போறோம். அது வேற எதுக்கும் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க ரொம்ப ஃபேமஸா இருந்த 2 ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் எல்லாரையும் ஏமாத்திட்டு போன விஷயம் உங்களுக்கும் தெரியும் இல்லையா? இன்வெஸ்டர்ஸோட பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவங்க அந்த இடத்தையே வாங்குறாங்க. பல காரணங்களால ப்ராஜெக்டே ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க இன்வெஸ்ட் பண்ணல. சொந்தமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டையும் வேகத்தையும் காட்டுவாங்க. அதனால தான் நாங்க இப்படி ஒரு நிபந்தனையை வச்சிருக்கோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.